இந்த நாள் இனிய நாள். ஸ்ரீ குருப்பியோ நமகா. இன்று 8/9/24 சுபக்ரோதி வருடம், தட்சிணாயனம், வருஷ ரிது சிம்ம மாதம், ஞாயிற்றுக்கிழமை, பஞ்சமி திதி, சுவாதி நட்சத்திரம், சித்த யோகம், பஞ்சாங்கத்தில் வரும் மகேந்திர யோகம், தாய் தந்தைக்கு உகந்த நாள், பாலவகர்ணம், ஆவணி மாதம் வரும் ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுக்கு உகந்த நாள், அதுவும் மகேந்திர யோகத்தில் உள்ளதால் நாம் தந்தைமார்களுக்கு செய்யும் உதவி தெய்வத்துக்கு செய்யும் உதவியாகும். இன்று தாய் தந்தை வகை வம்சங்களுக்கு உதவி செய்தால் மிகவும் நன்று. இன்று சூரிய வழிபாடு வாழ்வில் பலவித மாற்றங்களை கொடுக்கும். அரச வழி உதவிகள் மற்றும் அரசு சம்பந்தமான வேலைகளை மேற்கொண்டு பெற நினைக்கிறவர்கள் இன்று கிழக்கு நோக்கி தூய உள்ளத்துடன் சூரியனை வழிபாடு செய்வதன் மூலம் பல நன்மைகளை பெறலாம். இரண்டாவதாக, இன்று சுவாதி நட்சத்திரம் என்பதால் லட்சுமி நரசிம்மனை வழிபாடு செய்தால் நம்முடைய எதிரியின் கனவுகள் இரவு காத்து கிளிப்போல் ஏமாந்து போவார்கள். நரசிம்மனுக்கு நாளை என்பது கிடையவே கிடையாது. இன்றே இப்போதே அவன் அருள் செய்து விடுவான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இன்று பஞ்சமி திதி என்பதால் ராகு காலத்தில் பகவான் பூவராக பெருமனை மேற்கு நோக்கி அல்லது கிழக்கு நோக்கி வழிபட நம்மை விட்டு விலகிய சொந்தங்கள், நம்மை விட்டு காணாமல் போன பொருட்கள், நம்மை எதிர்த்து நின்ற அனைவரும் நம் கண் முன்னால் வந்து பல மாற்றங்களை கொடுப்பார்கள். அதுவும் பூவராகரை மனமுருகி ராகு காலத்தில் வழிபட வேண்டும். அதே சமயத்தில் பகவான் திருமாலின் தங்கையாகிய வாராகியை இன்று வழிபடுவதே பற்பல மாற்றங்களை கொடுக்கும். வாராகியை மனமுருகி பிரார்த்தனை செய்தால் நன்று வந்து சேரும். திருமால் அண்ணனுக்கும் தங்கை பார்வதி வாராகிக்கும் கூரக்கிழங்கு என்ற ஒரு கிழங்கு உள்ளது. அதை வாங்கி வறுத்து கருப்பட்டியுடன் கலந்து அண்ணன் தங்கைக்கு நைவேத்தியம் செய்யவும் பெரும் மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த உணவை நீங்கள் உட்கொண்டால் எலும்பு நல்லாக வலுவடையும், மன திருப்தியும் கிடைக்கும். அதே சமயத்தில் சிறு சிறு குழந்தைகளுக்கு உணவு அளிப்பது மிகவும் நல்லது. இன்று பாலவகர்ணம் என்பதால் பிராமண போஜனங்கள் கொடுப்பது பெரும் பெரும் மாற்றத்தை கொடுக்கும். நன்றே செய், அது இன்றே செய், வாழ்க வளமுடன். ஒரு அன்பான வேண்டுகோள். எனது இந்த நிகழ்ச்சி பார்க்கும் அன்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமைத்து கொடுத்தால் எனக்கு வரும் பல மாற்றங்களை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்பதை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.